Welcome back to Top Futures. இன்னைக்கு நம்ம dialogue based sentences பார்க்கலாம். First, ஒரு நொடியில நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது சொல்லுவோம்ல, ஒரு நொடியில நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். இது நாம I recognize you within just 1 second. I recognize you within just 1 second. உன்னால என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியல? நம்ம மீட் பண்ணிக்கிறோம், பட் அவருக்கு நம்மள அடையாளம் தெரியல. உன்னால எப்படி என்னை கண்டுபிடிக்காம இருக்க முடியுது அப்படின்னு கேக்குறதுக்கு How could you not recognize me? How could you not recognize me? நீ ரொம்ப மாறிட்ட. சாரிப்பா. அவங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ சாரி பண்ணி ரீக்ரெட் பண்ணிக்கிறாங்க. நீ ரொம்ப மாறிட்ட. அதனால என்னை கண்டுபிடிக்க தெரியல. இதா You have changed quite a lot. You have changed quite a lot. Sorry. Okay. ஆனா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. பட் இவங்க ஆப்போசிட்ல உள்ள ஃப்ரெண்ட சொல்றாங்க. பட் நீ ஆனா என்ன செய்யல? கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இத நாம But you haven't changed a bit. But you haven't changed a bit. கொஞ்சம் ஒரு துளி கூட நீ மாறல. அப்படியே இருக்கிறீங்க. ஓகே. எப்படி இவ்ளோ மெலிஞ்சிட்ட? எப்படி இவ்ளோ மெலிஞ்சிட்ட? இந்த How have you become so thin? How have you become so thin? உன்னை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, உன்னை யாராலும் அடையாளம் ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் ஃபேட் ஆயிருக்கலாம். இல்ல ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கலாம். அப்போ நம்ம உன்னை கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இத Nobody would have been able to recognize you. Nobody would have been able to recognize you. அடுத்து பல வருஷத்துக்கு அப்புறம் நாம ஒருத்தர் பார்க்குறோம். நம்ம இதை நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம். இல்லை அப்படி பேசும்போது நீ நானும் பேசி ரொம்ப வருஷம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம். அத We are seeing each other after so many years. We are seeing each other after so many years. Next. என்ன அங்க கூட்டிட்டு போறியா? என்ன அங்க கூட்டிட்டு போறியா? Okay, இது Can you take me there? Can you take me there? என்ன அங்க கூட்டிட்டு போறியா? Take me அப்படிங்கிறது கூட்டிட்டு போறது. Okay, take me. Can you take me there? இங்கிருந்து எவ்வளவு நேரம் அங்க போக? நம்ம இதை கேட்போம். இங்கிருந்து எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போகணும்னா அப்படின்னு கேட்போம். ஒரு டிராவல் பண்ணும்போதோ இல்ல டிராவல் பண்ற நேரம் கேட்போம். கண்டிப்பா ஒரு பிளான் பண்ணும்போது கூட கேட்போம். இங்கிருந்து எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போகிறதுக்கு? How long will it take from here? How long will it take from here? Next. 1 மணி நேரம் ஆகும். நம்ம கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. நம்ம கேட்டோம் How long will it take from hereன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம். So இத It will take an hour. It will take an hour. 1 மணி நேரம் ஆகும். இவ்ளோ நேரம் ஆகுமா? உடனே நம்ம எக்ஸ்பிரஷனோட சொல்லுவோம். இவ்ளோ நேரம் ஆகுமா அப்படிங்கிறது Oh, will it take that long? Oh, will it take that long? அடுத்து அந்த ரோட்ல ரொம்ப போக்குவரத்து நெரிசலா இருக்கும். நம்ம உடனே நம்ம ஏதோ ஒரு அதர் ரூட் ஏதாவது சஜஸ்ட் பண்றோம். இந்த ரோட்ல போனா ரொம்ப ஈஸியா போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம் நம்ம சஜஸ்ட் பண்றோம். ஸோ அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. இல்ல நீ அந்த ரோட்டை சூஸ் பண்ணனா அங்க ரொம்ப டிராஃபிக் ஜாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரோட்ல ரொம்ப டிராஃபிக் ஜாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்படி There will be a traffic jam on that road. There will be a traffic jam on that road. அடுத்து அப்புறம் எந்த ரூட்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம உங்க டிராஃபிக் ஜாம் போயிருக்குன்னு சொல்லிட்டோமா? ஸோ அப்ப இவங்க கேக்குறாங்க அப்போ வேற எந்த ரூட்ல தான் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு
then which road do you want me to take? அப்புறம் நான் உன்னை எந்த ரோட்ல கூட்டிட்டு போகணும்னு நீ நினைக்கிற? then which road do you want me to take? அப்படின்னு கேட்கணும். அடுத்து நீ என்ன அந்த எக்ஸ்பிரஸ் ரோட்ல கூட்டிட்டு போ. இவங்க அடுத்தால ஒரு ரோடு சஜஸ்ட் பண்றாங்க. நீ என்ன அந்த எக்ஸ்பிரஸ் ரோட்ல கூட்டிட்டு போ அப்படின்னா you take me express road. you take me express road. express roadல கூட்டிட்டு போ. நீ எக்ஸ்ட்ராவா 200 rupees செலுத்த வேண்டியிருக்கும். அப்படின்னா நீ எக்ஸ்ட்ராவா என்ன செய்யணும்? 200 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும்பா. ஏன்னா அது எக்ஸ்பிரஸ் ரோடு, ஃபாஸ்டா சீக்கிரமா நம்மளோட இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? நீ எக்ஸ்ட்ராவா 200 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அத you have to pay extra 200 rupees. you have to pay extra 200 rupees. அது பெரிய விஷயம் இல்ல, பாத்துக்கலாம். 200 ரூபாய் தானே, நான் கொடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவங்களுக்கு என்ன செய்யணும்? சீக்கிரமா அந்த இடத்துக்கு போகணும். அதனால அந்த 200 rupees அவங்களுக்கு பெருசா இல்லை. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத that's not a big deal. that's not a big deal. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க ரொம்ப அழகா இதை யூஸ் பண்ணலாம். that is not a big deal. நான் உங்க திங்ஸ் எல்லாம் கார் டிக்கில வைக்கட்டுமா? அப்போ நான் உன்னோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கார் டிக்கில வைக்கட்டுமா அப்படின்னு கேட்போமா? நம்ம ஜென்ரலா கார் டிக்கில வைக்கட்டுமா அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதை இங்கிலீஷ்ல shall I keep your things in the car trunk? கார் ட்ரங்க். இனிமே ட்ரங்க் யூஸ் பண்ணுங்க, டிக்கி அப்படின்னு சொல்ல வேணாம். கார் ட்ரங்க். shall I keep your things in the car trunk? வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன். வேணாம் வேணாம், நீ எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம், நானே என்ன செய்றேன்? எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறது. no no I can carry it with me. no no I can carry it with me. நான் அதை நானே என் கூட எடுத்துக்கிறேன். குறைந்தது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அங்க போகணும். என்ன சொல்றோம்? அவங்க ரோட சீக்கிரமா சூஸ் பண்ணதுக்கு காரணமே என்னது? அவங்க 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அங்க இருக்கணுமா. ஸோ இதை நாம இங்கிலீஷ்ல I need to go there at least 2 hours before. I need to go there at least 2 hours before. Okay. அடுத்து